ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என் பேரு பிரியா வெங்கட். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, 555 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். அது ஏற்கனவே நான் பண்ணி பார்த்துட்டேன். அதுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டின் பேர்ல தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தைரியமா நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமோ இல்ல கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்போ எதுவோ ஒண்ணு உங்க கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவை நான் ஏன் இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு 5/5/2025 இது 555 ஏஞ்சல் நம்பருக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிட்டு தூங்குங்க. கண்டிப்பா கிடைக்கும். 5 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, சாயந்தரம் 5:05க்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. உதாரணத்துக்கு பணம் வேணும்னா, எனக்கு இந்த பணம் கிடைத்து விட்டது, எனக்கு வேலை கிடைத்து விட்டது, எனக்கு கார் வாங்கி விட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. ஒரு 5 டைம் எழுதுங்க. 5 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதுங்க. கிரீன் ஆர் ப்ளூ பென்ல எழுதுங்க. இன்னைக்கு 555 ஏஞ்சல் நம்பருக்கான நாள் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு பிரபஞ்சத்தை அடைஞ்சு அதன் மூலமாக நீங்க உங்களுக்கு தேவையானது பெறுவீங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து 555 ஏஞ்சல் நம்பரை எழுதி எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷீட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுல அதை 5 சென்டிமீட்டர் 4 பக்கத்துலயும் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 555 அப்படிங்கிறதுனால 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பேப்பரை எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஷீட்டோட டாப்ல 555 அப்படின்னு எழுதுறீங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பேரை ஒரு 5 டைம் எழுதுறீங்க. உங்களை எப்படி கூப்பிட்டா நீங்க திரும்பி பார்ப்பீங்களோ அதே மாதிரி அந்த பேரை எழுதுங்க. இப்போ நான் பிரியா வெங்கட் அப்படின்னு போட்டேன்னா, பிரியா வெங்கட், பிரியா வெங்கட், பிரியா வெங்கட், பிரியா வெங்கட்னு ஒரு 5 டைம் எழுதி இருப்பேன். அதே மாதிரி நீங்க உங்களுடைய பேரை எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை திருப்பிக்கங்க. திருப்பின பிறகு அதுல என்ன எழுதுறீங்க அப்படின்னா, ஐ ரிசீவ்டு, மணிக்காக நான் இப்ப சொல்றேன், ஐ ரிசீவ்டு rupees 1 lakh அப்படின்னு நான் எழுதுறேன். அதுக்கு கீழே அந்த பணம் கிடைச்சா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதையும் எழுத போறோம். இந்த பணம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பக்கத்துல டாப்ல 555 அப்படின்னு எழுதுறோம். அதுக்கு கீழே உங்களுடைய முழு பேரை, உங்களுடைய பேரை எழுதுறீங்க. உங்களை எப்படி கூப்பிட்டா திரும்புவீங்களோ அந்த பேரை எழுதுறீங்க. அதுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுறீங்க. எனக்கு அந்த பணம் கிடைத்து விட்டது, எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது, இந்த மாதிரி முடிஞ்சு போய் உங்க கையில இருக்கிற மாதிரி எழுதுறீங்க. இந்த விஷயம் உங்க கைக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் அந்த பேப்பர்ல எழுதுறீங்க. ஓகேங்களா? எழுதி முடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஹ் சாமி கும்பிடுறவங்க அப்படி இருந்தீங்கன்னா வீட்டுல ஊதுபத்தி இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இல்ல இதுல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு நாங்க சாமி கும்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கங்க. இப்போ பட்டைய நல்லா விளக்குல வச்சு இல்ல ஸ்டவ்ல வச்சு எரிய விட்டுக்கங்க. அதுல ஒரு புகம் வரும் இல்லைங்களா, அந்த புகைய அந்த பேப்பரை சுத்தி, நம்ம எழுதின பேப்பரை சுத்தி 5 டைமுக்கு நம்ம சுத்தி ப்ரேயர் பண்றோம். அதே மாதிரி பத்தி இருக்கவங்க பத்தியில எடுத்து அந்த புகையை அந்த பேப்பர்ல ஒரு 5 டைம் அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த நேரத்துல நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன் கொடுக்க போறோம். இப்ப பணம் சம்பந்தமா எழுதிருந்தோம் அப்படின்னா, பணத்தை பத்தின நேர்மறை கருத்துக்களை அதுல சொல்றோம். இல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களை அதுல நீங்க சொல்றீங்க. என்ன தேவையோ அதை நீங்க அங்க சொல்றீங்க. ஓகேங்களா? இத சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை அப்படியே 2ஆ மடிச்சு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி, இப்ப இத நைட் பண்றீங்க அப்படின்னா உங்க பில்லோக்கு அடியில அப்படியே வச்சுக்கோங்க. இல்ல பகல்ல பண்ணாலும் சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத இரவு பண்ணிட்டு
நீங்க நம்ம பில்லோக்கு அடியில அத ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு, அதுக்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் குடுத்துட்டு, அத நம்ம பில்லோக்கு அடியில வச்சுக்கலாம். அடுத்து நீங்க தூங்கி எழுந்த பிறகு அந்த பேப்பர எடுக்கிறீங்க. அத ஒரு வாட்டி படிக்கிறீங்க. பணம் கையில கிடைச்சுச்சுன்னா எவ்வளோ ஹேப்பியா இருப்போம், அந்த உணர்வ குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்க பார்க்குறீங்க. இது ஒரு 5 நாளைக்கு செய்ய போறீங்க. இடையில என்ன பண்றீங்க அப்டின்னா, 555 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்ல காமிக்கப்படும். அந்த நேரத்துல அதுக்கு நன்றி சொல்றீங்க. அந்த நேரத்துல இந்த பேப்பர கண் முன்னாடி நிறுத்தி பாசிட்டிவான அஃபர்மேஷன குடுக்குறீங்க. நீங்க என்ன தேவைக்காக எழுதுனீங்களோ, அதுக்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷன குடுக்குறீங்க. தொடர்ந்து 5 நாள் பண்ணுங்க. 5ஆம் நாள் இரவு என்ன பண்றீங்க அப்டின்னா, அத ஒரு விளக்குல காமிச்சு அத எரிய விடுறீங்க. அது எரிஞ்ச பிறகு அதுல கிடைக்கிற புகைய கொண்டு வந்து வெளியில வெளியில பிரபஞ்சத்த பார்த்து, பிரபஞ்சத்துட்ட வேண்டுதல் வச்சு, நான் வேண்டுன இந்த அமௌண்ட் எனக்கு கிடைச்சிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மேன்மேலும் எனக்கு நெறைய அபரிவிதத்த கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி, அந்த பேப்பர ஊதி விட்டுருங்க. அ அந்த துகள ஊதி விட்டுருங்க. இந்த துகள் இப்ப என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தோட மூலை முடுக்கு எல்லா பக்கத்திலயும் போயி, உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும். இந்த 555 ஏஞ்சல் நம்பர பயன்படுத்தி நான் செஞ்சு பார்த்தேங்க. 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் எனக்கு பணமா கிடைக்கல. அதுக்கு பதிலாக எனக்கு நகையா கிடைச்சுச்சு. அன்னைக்கு அட்சய திருதி. அன்னைக்கு நகை எடுக்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய நகை சீட்டு முடிஞ்சது. ஆனா, என்னால எடுக்க போக முடியவில்லை. ஆனா, என் கணவர் மூலமாக எனக்கு ஒரு கோல்டு காயின் ஒரு 4 கிராம்க்கு கிடைச்சுச்சு. நான் நெனைச்ச மாதிரி அன்னைக்கு வாங்கிட்டேன். அதாவது நான் நெனைச்ச மாரி எனக்கு கிடைச்சுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் 5 நாள் ஃபாலோ பண்ணுன அந்த 555 ஏஞ்சல் நம்பரோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் அப்படின்னு நான் சொல்லறேன். நீங்களும் இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உங்க தேவைய அடைவீங்க. நம்பிக்கையோட மனசார ஆழ் மனசுல நம்பி அதுக்கான விதைய போடுங்க. உங்க கைக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்க. அது கூட மணி அட்ராக்ஷன் கிளாஸ், இல்ல ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா? இல்ல ஒன் டே ஒர்க் ஷாப் வேணுமா? எது வேணாலும் இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். உங்களுக்கான லிங்க் கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.